அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். மீட்பு பெற்று மனம் மாற்றம் அடைந்த இறை மக்களின் நல்ல கனி தரும் வாழ்க்கையானது இறை பணியாளர்களின் இறை பணிக்கு நற்சான்றாக அமைகிறது என்றும், அந்த நற்சான்றானது யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும் முறையில் ஊழியர்களின் இதயத்தில் தூய ஆவியால் எழுதப்பட்ட நற்சான்று கடிதமாக இருக்கிறது என்றும், கொரிந்து நகர திருச்சபை மக்களின் மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையானது புனித பவுலின் இறை பணிக்கு நற்சான்றாக அமைவதாகவும் புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இறை ஊழியர்கள் தங்கள் இறை பணியை சிறப்பாக செய்து அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் போது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அவர்கள் கடவுளிடமிருந்து நற்சான்று பெறுகிறார்கள். ஆனால் ஊழியர்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணராமல், தங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்யாமல், அதனால் ஆத்துமாக்களை மீட்டெடுக்க தவறுகிற போது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை பணியை செய்ய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை ஊழியர்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இந்த உலகில் சிறப்பாக செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுத்து கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்ற ஊழியர்களாக வாழும் போதுதான் அவர்கள் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள், மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள். இவ்வாறு கடவுளது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற ஊழியர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக ஆசி பெற்றிருப்பார்கள். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இறை பணியை செய்ய உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பெற்ற இறை ஊழியர்கள் எவ்வாறு இறை ஊழியம் செய்ய வேண்டும் என்றும், இறை பணியை செய்ய உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பெற்ற இறை ஊழியர்கள் எவ்வாறு செயல்படும் போது அவர்கள் நற்சான்று பெறுவார்கள் என்றும், அவர்கள் எவ்வாறு செயல்பட தவறுகிற போது நற்சான்று பெற தவறுகிறார்கள் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, இறை ஊழியத்தை செய்ய உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பெற்ற நாங்கள் உம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம்முடைய ஊழியத்தை இந்த உலகில் சிறப்பாக செய்து அந்த ஊழியத்தின் வழியாக அநேக ஆத்துமாக்களை நாங்கள் மீட்டெடுக்கும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை முழுமையாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.